ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். நம்ம ராபின் கார் சார்பாக இன்றைக்கி நம்ம ஜனவரி மந்தோட ஸ்டாக் அப்டேஷன் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஜனவரி மந்தோட புது கார்ஸ்லாம் பாருங்கள், ஒரு அதோட ஃபீச்சர்ஸையும் பார்ப்போம். I don't really know what comes next. I'm just doing my best, even though I'm so stressed out. Everything just feels like a test that I fail, so depressed when I can't seem to get out. But something deep inside won't let me quit. I swear that I'm inspired by all this shit. Tell me that I can't and I won't. That's what guides me the most. Your lies, I'll do what I want. நெக்ஸ்ட் வந்து நம்ம மிட்ரேஞ்ச் எஸ்யூவி டைப்பில் பெட்ரோல் வேரியண்ட்டில் 1 லிட்டர் ஸ்கோடா குஷாக் தான் பார்க்குறோம். இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ்லாம் பாருங்கள். குஷாக்கில் இது வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஒரு கலர், ரெட் கலர், எல்லாருமே விரும்பக்கூடியது. இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லாமல் நீட்டான கண்டிஷன்லேயே இருக்குது. வண்டியோட 4 டயருமே பிராண்ட் நியூ டயர் தான். குஷாக்கில் நம்மகிட்ட இருக்குது ஆட்டோமேட்டிக்கில் ஆம்பிஷன் வேரியன்ட் தான் இருக்குது. இது ஒரு 1 லிட்டர் இன்ஜின் ஆப்ஷன், 2021 மாடல். வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர் வந்து 18,000 ஓடி இருக்குது. ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. வண்டியோட 4 டயருமே பிராண்ட் நியூ டயர் தான். TN74 நார்கோயில் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே இருக்குது. இந்த வண்டியோட இன்டீரியர்லேயுமே உங்களுக்கு வந்து பயங்கர நீட்டான ஒரு கண்டிஷனில் இருக்கும். இன்டீரியருமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைனில் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேரிங் வீல் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கோடா ஸ்லாவியாவில் வர மாதிரி சேம் அதே வண்டி தான், அதே தான் இதுலேயும் இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே உங்களுக்கு வந்து ஸ்கோடாவோட ப்ரீமியமான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது MG ஹெக்டர் தான் பார்க்க போகிறோம். இது MG ஹெக்டர் 5 சீட்டரில் இருக்கிறதுலே டாப் வேரியண்ட், ஆட்டோமேட்டிக்கில் CVT கியர் பாக்ஸோடு இருக்குது. இது 2021 மேனுஃபேக்சரிங் இயர், 2022 டெலிவரி. வண்டி வந்து ஒரு பெட்ரோல் வேரியன்ட் கார், CVT டிரான்ஸ்மிஷனோட. வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர் வந்து 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டியோட இன்சூரன்ஸ் ஸ்டேட்டஸ் எல்லாமே லைவில் தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் 40,000 கிலோமீட்டர் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்தாலே தெரியும் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லாமல் ஒயிட் கலரில் நீட்டாகவே இருக்குது. TN69 தூத்துக்குடி நம்பரில், ஃபேன்சி நம்பரில் இந்த கார் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது ஒரு 5 சீட்டர் கார். ஹெக்டரோட இன்டீரியரில் உங்களுக்கு வந்து ஃபுல் பேனராமிக் சன்ரூஃப் கொடுத்துருப்பாங்க, லெதர் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு CVT கியர் பாக்ஸ்ன்றனால உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்கும். இதோட ஹேண்ட் பிரேக் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் வந்துடும். ஃப்ரண்ட்டில் இருக்க LED ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்து AC ஃபங்க்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதோட சீட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸ்பெஷல் எடிஷன் சொல்லி. இந்த ஹெக்டரோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ரீமியமான லெதர் லுக்லேயே இருக்கும். இதுலேயும் க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. ஃபர்தராக இந்த வண்டியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க நம்ம கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பட்ஜெட் வேரியன்ட் கார், ஒயிட் கலரில் மாருதி சுசுக்கி பலினோ தான் பார்க்க போகிறோம். பலினோவில் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வந்து டெல்டா வேரியண்ட், மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் பெட்ரோல் வேரியன்ட் கார் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது ஒரு சிங்கிள் ஓனர் தான். ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர் வந்து 26,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்தாலே தெரியும் ஒரு டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லாமல் இருக்குது. TN69 தூத்துக்குடி நம்பரில் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டீரியரில் சீட் கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு சோனியில் டச் ஸ்க்ரீன் செட்டும் போட்டிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட் ஆன் ஃபீச்சர் தான். இந்த வண்டியோட ஃபர்தர் டீட்டெயிலுக்கு நம்ம கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இனோவா கிறிஸ்டாவில் 2.8 வேரியண்ட்டில் Z ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது இருக்கிறதுலே டாப் மாடல், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் 2.8 இன்ஜின். எல்லாருமே மோஸ்ட்லி கிறிஸ்டாவில் விரும்பக்கூடியது. வண்டி வந்து சிங்கிள் ஓனர்லேயே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. TN76 தென்காசி ரிஜிஸ்ட்ரேஷனில், ஃபேன்சி நம்பர், வண்டி நம்பர் 1000. வண்டியோட 4 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. டாப் மாடல்ன்றனால இன்டீரியரில் ஃபுல்லுமே லெதர் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ரூஃப் ஏசியாக இருக்கட்டும், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே டாப் மாடலுக்குள்ளே தான் வரும். இதோட கார்னட் ரெட் கலர் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. 1,65,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டியோட ஃபர்தர் டீட்டெயிலுக்கு நம்ம கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து இனோவா பார்க்க போகிறோம். இது ஒரு பட்ஜெட் வேரியண்ட்டில் ஒரு 7 சீட்டர் கார். இனோவா எல்லாருமே லைக் பண்ணக்கூடியது. இது வந்து 2008 மாடல், செகண்ட் ஓனரில் இருக்குது. வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,40,000 தான் ஓடி இருக்குது. இந்த வண்டி இப்போ வரைக்கும் ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. வண்டியோட 4 டயருமே பிராண்ட் நியூ டயர் தான். இது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னால் உங்களுக்கு வந்து பேக் பம்பரு, ஃபுட் ரெஸ்ட் எல்லாமே போட்டிருக்காங்க. இன்டீரியரில் மியூசிக் சிஸ்டமும் டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டிருக்காங்க. சீட் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க.
வண்டி வந்து 2008 மாடல் மாதிரியே இருக்காது. வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு வந்து பயங்கர நீட்டான கண்டிஷன்லேயே இருக்குது. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டோ டச்சப்போ எதுவுமே கிடையாது வண்டியில். அப் டு டேட் ஃபுல்லாகவே 2008லேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே நம்ம கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.